டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் அவளோட குழந்தைய கூட்டிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் அவ சொந்த ஊருக்கு வந்திருக்கா. அந்த குழந்தை அப்பா யாருன்னு கேட்குறப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கா. இப்போ நம்ம கேப் புக் பண்ணியிருக்கா, ஒரு பிளாக் கலர் கார் வரும் பாரு அப்படி சொல்லிட்டு அவள் ஃபோன் பேசிட்டு இருக்கப்பவே இந்த குழந்தை போய் வேற ஒருத்தரோட கேப்ல ஏறிடுறா. ஹீரோயினுமே ஃபோன் பேசி முடிச்சுட்டு குழந்தைய காணோன்னு ஒன்று பதறி போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த கார்ல இருக்கேன்னு தெரிஞ்சதுதான் குழந்தைய ஒழுங்கா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் சாரி சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை கொடுத்து அந்த அங்கிள் கிட்டையும் சாரி சொல்லிட்டு வா அப்படி சொல்றா. இதை பார்த்ததும் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் ஹீரோவோட லைஃபை காட்டுறாங்க. ஹீரோக்கு கல்யாணமே 6 வருஷம் ஆச்சு. பட் ரெண்டு பேரும் இப்போ வரைக்குமே ஒன்னா இருந்ததே கிடையாது. ஹீரோ வேற ஒரு பொண்ணை பத்தி நினைச்சிட்டே தான் இருக்கான். கொஞ்ச நாள்லயே ஹீரோயின் அண்ட் ஹீரோவோட வைஃப் ரெண்டு பேரும் ஒரு பார்க்ல மீட் பண்ணிக்கிறாங்க. இப்பதான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. ஹீரோயினுக்கு அவ ஃப்ரெண்டை பல வருஷம் கழிச்சு பார்த்துருக்கன்னு உடனே ரொம்ப சந்தோஷம். பட் அந்த பொண்ணு ஹீரோயினா அந்த இடத்துல ரொம்ப ஹார்ஷா பேசி அங்கிருந்து அனுப்பிச்சிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினும் அவன் குழந்தையும் விளையாடிட்டு இருக்கப்பதான் ஹீரோவை பாக்குறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன்.